தலைப்பு மேஜர் பரத் வாடகைக்கு எடுத்த வீடு. இந்தியாவில் பல 100 வருஷம் ஓல்ட் ஸ்டோரிஸ், அமனுஷ்ய விஷயங்கள் எல்லாமே ஒன்றா கலந்துருக்கு. பிரிட்டிஷ் இந்தியா டைமில் ஒரு கோர்ட்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஷார்ட் ஸ்டோரி சொன்னாங்க. இந்த ஸ்டோரி கோஸ்ட் பற்றி நம்ம யோசிக்கிற விஷயத்த ஷேக் பண்ணுற ஒரு ரியல் இன்சிடென்ட். மேஜர் பரத்னு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அவரோட யூனிட்டோட புதுசாக கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தான். அங்கே ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுத்தான். அவன் இங்கிலாண்டில் இருந்த அவன் ஒய்ஃப் ஜோதி கூட வந்திருந்தான். ரிச் ஃபேமிலினால ஒரு பிக் ஹவுஸ் ரெண்டல் எடுக்க அவனுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்தியாவுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்னால இங்கே இருக்கிற பழக்கங்கள் பற்றி அவனுக்கு ரொம்ப தெரியாது. மேஜர் பரத் அந்த வீட்டை ரொம்ப நாளைக்கு லீஸ் எடுத்தான். அது ஒரு குட் டீல் நினைச்சு. வீடு பெரியது, ஒரு பிக் ஓப்பன் ஏரியா நடுவில் இருந்துச்சு. ஒரு காலத்தில் நல்ல மெயின்டைன் பண்ண ஒரு கார்டன் இருக்கு. ஆனால் வீடு ரொம்ப நாளாக எம்டியாக இருந்ததால கார்டன் ஒரு ஜங்கல் மாதிரி இருக்கு. ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ண லாங் டென்னிஸ் கோர்ட்ஸ் இருக்கு. டென்னிஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மேஜருக்கு இது ஒரு பிக் அட்ராக்ஷன். சின்ன ஒரு குதிரை லயங்கள் இருக்கு. கொஞ்சம் போலோ ஹார்சஸ் வளர்க்கணும்னு நினைச்ச மேஜருக்கு இது ரொம்ப ஹாப்பியான நியூஸ். எல்லாத்துக்கும் மேலே வீட்டோட ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் இந்த வீட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரிஞ்சாரு. மேஜர் என்ன சேஞ்சஸ் பண்ண நினைச்சாலும் அதுக்கு வீட்டு ஓனர் செலவு பண்ண ஓகே சொன்னார். மேஜருக்கும் அவங்க ஒய்ஃப் ஜோதிக்கும் ரொம்ப ஹாப்பியாக செஞ்சாங்க. மேஜர் பரத் ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்தான். சேஞ்சஸ் முடிஞ்ச உடனே வீட்டை டெக்கரேட் பண்ண ஆர்டர் போட்டான். 3 நாள் அப்புறம் அவங்க மூவ் பண்ணாங்க. வீடு ரொம்ப பெரியது, நிறைய ரூம்ஸ் இருக்கு. பட் கோர்ட்டில் நடந்த விஷயம் இதுதான். அவங்க வீட்டை மூவ் பண்ணி 3 வீக்ஸ்க்குள்ள மேஜருக்கும் அவன் ஒய்ஃப் ஜோதியும் வீட்டை எம்டி பண்ணி எகெயின் ஹோட்டலில் தங்க போனாங்க. வீட்டு ஓனர் லீஸ் ஃபுல் டைமுக்கு வாடகை கேட்டாரு. பட் மேஜர் பே பண்ண ரிஃப்யூஸ் பண்ணான். கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. கேஸை பார்த்த ஜட்ஜ் ஒரு இந்தியன், ரொம்ப ஸ்மார்ட்டான கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர். அவர் இது ஒரு சிம்பிள் கேஸ் நினைச்சாரு. ஜட்ஜ் ரொம்ப கைண்டான ஆளு. டிஃபெண்டன்ட் கிட்ட ஏன் வீட்டை எம்டி பண்ணீங்கன்னு கேட்டாரு. பரத், என்னால் அங்கே இருக்க முடியல, வீட்டை டெக்கரேட் பண்ண 2000 ரூபாய் செலவழித்தேன். ஒரு கார்டன். ஜட்ஜ், உங்களால் தாங்க முடியவில்லைன்னு நீங்கள் சொல்லுவது என்ன அர்த்தம்? சார், நீங்கள் அந்த வீட்டில் ஒரு நைட்டு தங்கியிருந்து பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஜட்ஜ், நீங்கள் ஸ்வேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு. மேஜர் பரத் அப்புறம் கோர்ட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்வேர் பண்ணி சப்மிட் பண்ணலாம். நான் இந்த பிளேஸ்க்கு வந்தப்போ வீட்டை பார்த்தேன். என் ஒய்ஃப் ஜோதிக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டு ஓனர்கிட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் செய்யணும்னு கேட்டேன். அவரும் ஓகே சொன்னார். சேஞ்சஸ் முடிஞ்ச அப்புறம் நான் லீஸில் சைன் பண்ண வீட்டை டெக்கரேட் பண்ண ஆர்டர் போட்டேன். லீஸ் சைன் பண்ணி 1 வீக் அப்புறம் நாங்கள் மூவ் பண்ணோம். வீடு ரொம்ப பெரியது. நான் ஃபுட்டை மெஸ்ஸில் சாப்பிட்ற ஆள் இல்லை. என் ஒய்ஃப் கூட வீட்லேயே சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் ரெஸ்ட் எடுப்பேன். நானும் என் ஒய்ஃபும் ஒரு பெட்ரூமில் தூங்குவோம். நார்மலாக நைட்டு 10 மணிக்கு தூங்க போயிடுவோம். சர்வன்ஸ் எல்லாருமே மெயின் பில்டிங்க்கு 40 yards தூரத்தில் இருக்கிற ஒரு ஹவுசஸில் போயிடுவாங்க. ஒரு வாட்ச்மேன் மட்டும் ஃப்ரண்ட் வெராண்டாவில் இருப்பார். இந்த வாட்ச்மேன் மெயின் பில்டிங் பார்த்துப்பாரு. அதையும் இல்லாமல் நான் வீட்டில் இருந்து ஒரு நல்ல லாயல் கார்ட் டாக் கொண்டு வந்தேன். அது வாட்ச்மேன் கூட வெளியே இருக்கும். ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தோம். அப்புறம் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நைட் டின்னருக்கு முன்னாடி என் ஒய்ஃப் ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி படிச்சுக்கிட்டு இருந்தா. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் பேஜஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ லைட்டை ஆஃப் பண்ணுற முன்னாடி அவள் அதை ஃபினிஷ் பண்ணுவான்னு நினச்சோம். நாங்கள் பெட்ரூமில் இருந்தோம். பட் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகம் டைமாக ஆயிடுச்சு. அதனால நாங்கள் பெட்டோட ஹெட் சைடில் இருந்த ஒரு டீபாய் மேலே இருந்த பெரிய 16 கேண்டில் லைட்டை ஆஃப் பண்ண மிட்நைட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன பெட்ரூம் லேம்ப் மட்டுமே இருந்துச்சு. பட் நாங்கள் லைட்டை ஆஃப் பண்ண ஆனாலும் தூங்கலை. நாங்கள் டிடெக்டிவோட ஸ்மார்ட்னஸ் அண்ட் ஒரு குழு விட்டு போன தீஃபோட ஃபுலிஷ்னஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கள் பிளாங்கெட்டை நெக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணப்போ ரியலாக 2 மணி ஆயிடுச்சு. அந்த டைமில் நிறைய பேர் காரிடோரில் நடந்து போகிற சத்தம் கேட்டுச்சு. காரிடோர் நல்ல கார்பெட் போட்டிருந்தாலும் நிறைய ஃபுட் ஸ்டெப் சவுண்ட்ஸ் கேட்டுச்சு.
நாங்கள் போய் அந்த சீட் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இந்த டோரு க்ளோஸாகவே இருக்கும், பட் உள்ளே இருந்து லாக் பண்ணல. ஸ்லோவாக அதை ஓப்பன் பண்ணி அப்புறம் அதை விட்ட ஸ்கேரி 3 ஷேடோ ரூமுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒன்று யூரோப்பியன் நைட் ட்ரெஸ்ஸில் ஒரு ஒயிட் ஸ்கின் மேன், மற்றொன்று அதே மாதிரி நைட் ட்ரெஸ்ஸில் ஒரு ஒயிட் உமன், மூன்றாவது ஒரு இந்தியன் உமனோட ஷேடோ. ஒரு நர்ஸ் மாதிரி இருந்தாங்க ஐயா. நாங்கள் பயத்தில் ஷாக் ஆகிட்டோம். இந்த அன்வெல்கம் கெஸ்ட்டை இந்த வேர்ல்டில் சேர்ந்தவங்க இல்லைன்னு கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. எங்களால் மூவ் பண்ண முடியல. அந்த 3 உருவமும் பெட்டை சுற்றி சுற்றி வந்துச்சு. ஏதோ தேடுற மாதிரி பெட்ரூமோட எவ்ரி கார்னரையும் பார்த்தாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஆஃப் மினிட்குள்ளே அவ திரும்பி வந்து ஒரே ஆர்டரில், அதாவது ஃபர்ஸ்ட் மேன், நெக்ஸ்ட் ஒயிட் உமன், லாஸ்ட்டாக இந்தியன் உமன் காரிடாருக்கு போகிறாங்க. நாங்கள் டெட் பாடி மாதிரி கிடந்தோம். காரிடார்லேயும் பக்கத்தில் இருக்கிற பெட்ரூம்லேயும் டோரோட ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் அவங்க சவுண்ட்ஸ் கேட்க முடிஞ்சிச்சு. அவங்க எகெயின் திரும்பி வந்து காரிடார் போகிறாங்க. அப்புறம் அவங்களே சவுண்ட் கேட்கவில்லை. என்னோட சென்ஸ் ரிகெயின் பண்ண, என்னோட பாடி பார்ட்ஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர எனக்கு மினிமம் 5 மினிட்ஸ் ஆகியிருக்கும். நான் எழுந்தப்போ என் ஒய்ஃப் அன்கான்சியஸாக ஆகியிருந்தாங்க பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டாக ரூமுக்குள்ளே இருந்து வெளியே ஓடி காரிடாரில் ஓடி ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி சர்வன்ஸை கூப்பிட்டேன். சர்வன்ஸ் எல்லாரும் சர்வன்ஸ் குவார்ட்டர்ஸில் இருந்து மெயின் பில்டிங்க்கு டிவைட் பண்ணுற லேண்ட் வழியாக வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் டைனிங் ரூமுக்கு போய் பிராண்டி எடுத்து என் ஒய்ஃப்க்கு கொடுத்தேன். அது அவள் குடிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் அது அவளுக்கு எனர்ஜி கொடுத்துச்சு. அவள் கான்ஃபியூஸாக ஸ்மைலோடு என்னை பார்த்தான். சர்வன்ஸ் இந்த டைமில் வந்து காரிடாரில் இருந்தாங்க. அவங்க ப்ரெசன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துச்சு. என் ஒய்ஃப் பெட்டில் விட்டுட்டு நான் வெளியே போய் நான் என்ன பார்த்தேன்னு சர்வன்ஸ் கிட்ட சொன்னேன். அந்த பிளேஸோட ஓல்டு ரெசிடென்ட் வாட்ச்மேன் செல்வம், நான் வீட்டை ரெண்ட்டுக்கு எடுக்கிற முன்னாடி அந்த எம்டியாக இருந்தப்போ அவர் தான் இன்சார்ஜ். அந்த கோஸ்டோட ஸ்டோரி எனக்கு சொன்னார். அதான் என் வாட்ச்மேன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான். நான் வாட்ச்மேன் என்னோட விட்னஸாக கொண்டு வந்திருக்கேன். இது மேஜரோட ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், டிஃபெண்டரோட விட்னஸ் செல்வம் பாசியின் வாட்ச்மேனோட ஸ்டேட்மெண்ட். இந்த விட்னஸோட ஸ்டேட்மெண்ட் எப்படி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. செல்வம், என் ஏஜ் 60. சிப்பாய் காலக்காரன் நடந்த டைமில் நான் ஒரு கிராண்ட் ஆப் யங் மேன். இந்த வீட்டை அந்த டைமில் கட்டினாங்க. நான் எப்போவுமே இன்சார்ஜாக இருந்து வரேன். ஒரு ஜட்ஜி இந்த வீட்டில் மூவ் பண்ணார். அவர் ஜட்ஜ் பியர்சன்னு கூப்பிட்டாங்க. ஜட்ஜ், ஒரு மர்டர் கேஸில் ஒரு இன்னொரு போலீஸ் என்கொயரி நடந்துச்சு. 3 பேருமே பாம்பு கடிச்சு தான் இறந்தாங்க. ஒரு பாம்பு எப்படி உள்ளே வந்து 3 பேர்த்தையும் கடிச்சு, எஸ்பெஷலி 2 பேர் ஒரு ரூமில், 3ஆவதாக ஒரு ஆள் ரூமில் தூங்கினப்போ ஃபைனலி வெளியே போனதுன்னு ஒரு மிஸ்திரியாகவே இருக்குது. ஆனால் ஜட்ஜு, அவர் ஒய்ஃபு, நர்ஸு எல்லாருமே எவ்ரி ஃப்ரைடே நைட்டு காணா போன குழந்தைய தேடி இன்னும் தெரியுறாங்க. ஒரு மழை காலத்தில் சர்வன்ஸ் குவார்ட்டரோட ரூஃப் வந்து ரிப்பேர் ஆகிருச்சு. அப்போ நான் காரிடாரில் தூங்க ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அப்படித்தான் நானும் அந்த கோஸ்ட்டை பார்த்தேன். அந்த டைமில் இன்று மேஜர்ஸாக பயப்படுற மாதிரி நானும் பயந்தேன். பட் அப்புறம் கோஸ்ட்டை டாட்டி ஹார்ம்லெஸ்ன்னு நான் சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது கோர்ட்டில் ரெக்கார்ட் ஆன ஸ்டோரி. நெக்ஸ்ட், டிஃபெண்டரோட விட்னஸ் செல்வம் பாசியன் வாட்ச்மேனோட ஸ்டேட்மெண்ட். இந்த விட்னஸோட ஸ்டேட்மெண்ட் எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஜட்ஜ், நான் டிஃபெண்டன்ட் அண்ட் அவரோட விட்னஸை கொண்டு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு லோக்கல் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியிருக்கேன். சில காரணத்தினால அந்த வீட்டில் ஆக்சுவலி இருக்க முடியாதுன்னு லேண்ட்லார்டுக்கு ஏற்கனவே தெரியும். அண்ட் அவர் அந்த மொன்னியை மேஜர் பரத் கிட்டேருந்து மறைச்சிருக்காரு. ஸோ அவரால் லீஸை கலெக்ட் பண்ண முடியாது. கேஸ் இதோட டிஸ்மிஸ் ஆகுது. அந்த ஹாண்டட் ஹவுஸ் ரொம்ப நல்லாவே எம்டியாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட், ஆனர் அந்த ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்க ஹிந்துஸ். தாயத்து பேய் ஓட்டுலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க அந்த காம்பவுண்டில் கொஞ்சம் ரிலீஜியஸ் ரிச்சுவல் பண்ணாங்க. நெக்ஸ்ட், வீடை பிரேக் பண்ணாங்க. அதோட பிளேஸில் இப்போ அந்த ஏரியாவில் ரொம்ப கிராண்டான பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. அதுக்கு ஃபுல்லாக 10,000 பவுண்ட் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மார்னிங் தான் மேலே சொன்ன பில்டிங்கில் இருக்கிற ஒரு மனுஷன் என்னை பார்க்க வந்தார். பட் ஜட்ஜ், அவரோட ஒய்ஃபு
அண்ட் அவங்களோட இந்தியன்னஸோட கோஸ்ட் பற்றி அவர் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் மிஸ் ஆன குழந்தைய பற்றி இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அந்த புள்ள உயிரோடு இருந்தால் இப்போ ஒரு பெரிய ஆளாக இருக்கும். பட் அவங்களோட பேரண்ட்ஸும் நர்ஸோட விதியை பற்றி அவனுக்கு தெரியுமா? கோஸ்ட் ஸ்டோரிஸ் ஜாஸ்ட் இமேஜினேஷன் இல்லை. சில நேரம் அவை நம்ம லைஃபோட விசித்திரமான உண்மையை ஷோ பண்ணுது. மேஜர் பரத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒரு வார் இல்லை, அது ஒரு அமனுஷத்தின் மிரட்டல். ஒரு வீட்டுக்குள்ள ரகசியமா இருந்த ஒரு ஃபேமிலியோட தீராத கவலை. இந்த ஸ்டோரி இன்னும் நம்ம மைண்டை ஷேக் பண்ணி இன்விசிபிள் வேர்ல்டோட எக்ஸிஸ்டன்ஸ் நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. எபிசோட் இதோட முடியுது.